வணக்கம் மக்களே. இப்போ இருக்க ஜியோ பாலிடிக்ஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே ஈரானுக்கும் யுஎஸ்ஏ அப்புறம் யுஎஸ்ஏ அலைட் ஃபோர்ஸஸ்க்கும் நடக்கிற இந்த ஆன்கோயிங் வார். அதுவும் இல்லாம இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ப்ரோக் அவுட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு தனி நம்ம ஒரு வீடியோ போட வேண்டியது வரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானும் உள்ளே புகஞ்சுக்கிட்டு இருந்தது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்பப்போ வந்து ஒரு ப்ரூட்டல் அட்டாக்காக மாறிச்சு. குறிப்பாக சொல்ல போனால் பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போயிட்டு அவங்க சில பவுண்டரிஸை வந்து அவங்க வச்சது. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர், அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஏரியா வந்து அவங்க பிடிச்சது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிகராக இருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மார்ச் 16 அன்னைக்கு சரியா காபூல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுது. இந்த டெட்லியஸ்ட் அட்டாக்ல ஆல்மோஸ்ட் வந்து 400 பேர் வந்து இறந்திருக்காங்க. இது வந்து ஆப்கானிஸ்தான்ல கடந்த 2021 தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான். ஒரு மனித வெடிகுண்டு மூலமா வந்து நடந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா பண்ணியிருக்காங்க. இத வந்து பாகிஸ்தான் வந்து மறுக்கிறாங்க. நாங்க வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மேலயும் அட்டாக் பண்ணதில்ல. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரக் ரீஹாபிலிடேஷன், அதாவது இந்த ட்ரக் அடிக்ட்ட வந்து ரீஹாபிலிடேட் பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல தான் வந்து இந்த அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். அஃபிஷியலா வந்த ரிப்போர்ட் படி ஆல்மோஸ்ட் 400 பேர் வந்து இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200லேருந்து 300 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கதா வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து ஆப்கானிஸ்தானோட ஸ்போக்ஸ் பர்சனான ஜைபுல்லா மஸ்ஜித் வந்து அவர் ட்வீட் போட்டிருக்காரு. பாகிஸ்தான் நடத்துகிற இந்த டெட்லியஸ்ட் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப கண்டம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பலமான நாடு இல்லாமல் ஒரு பலவீனமான நாடு மற்ற நாடோட எப்படி ஒரு வார் போனால் எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராக்சி வாராஸாக தான் இருக்கும். அதாவது அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்க ஏதாவது கிளர்ச்சியாளர்கள், ஏதாவது ரிபல்ஸோட இவங்க வந்து இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு வெப்பனாகவும் இல்லைன்னா ஃபினான்ஷியலாவோ இல்லை எந்த ஒரு விதமாக வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு வார் நடத்துறது தான் ப்ராக்சி வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பவர்ஃபுல் நேஷனும் இது பண்ணும். பட் மோஸ்ட்லி வந்து இப்போ ஈரானே பார்த்துக்கோங்களேன், லெபனானில் வந்து அவங்க ஒரு ஹெஸ்புல்லா அமைப்பு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் வந்து அவங்க சில ஆயுத குழுக்களுக்கு மற்ற நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணி ப்ராக்சி வார்ஸ் பண்ணுறது தான். இது வந்து அவங்க நேரடியாக அடிச்சுக்காம மறைமுகமாக, உதாரணத்துக்கு பாகிஸ்தான் நம்மக்கிட்ட பண்ணுறதும் அதுதான். நம்மக்கிட்ட நேரடியாகவும் போர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கேம்பில் இருக்க இந்த தீவிரவாதிகளை விடுறது, இந்த மாதிரி பல சான்றுகள் நமக்கு தெரியும். ஸோ இதே தான் வந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒருத்தர் பண்ணிக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் தேரிக்கு தாலிபான் ஒன்று அமைச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக கொண்டு போகிறது வந்து பாகிஸ்தான் ரொம்ப நாளாக வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து முறியடிக்கிறதுக்கு விதமாக தான் இந்த வந்து தாக்குதல் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டிங்கிறத வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரிட்டாலியேஷன் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரிட்டாலியேஷன் வந்து எப்போனாலும் வரும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டம் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு எஸ்கலேஷன் தான் கொடுக்கும். நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஈரான் யுஎஸ் இஸ்ரேல் நடக்கிற இந்த ஆன்கோயிங் வார்ல பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா பாகிஸ்தானும் ஒரு பேக்ட் வந்து பண்ணாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அதாவது எந்த நாடு, அதாவது பாகிஸ்தானோ இல்லை சவுதி அரேபியா எந்த நாட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு நாட்டுக்கு மேலே தாக்குதல் நடத்தினா அது 2 நாள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு பேக்ட் கிட்டத்தட்ட நேட்டோவோட ஒரு ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் இருக்க மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாலும் வந்து ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. இப்போ பாகிஸ்தானுக்கும் வந்து ஆப்கானிஸ்தான் தாக்குது. ஸோ ஈரானுக்கு எதிராக வந்து பாகிஸ்தான் வீரர்கள் வந்து சவுதிக்கு ஆதரவாக போராடுவாங்களா, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காபூல்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து சவுதி அரேபியர்கள் வீரர்கள் அந்த மூலமா நடக்குமாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஷபாஸ் ஷெரீஃப்க்கு வந்து பிங்க் கார்பெட்ல வந்து வெல்கம் கொடுத்து சவுதி அரசர் வந்து இந்த மாதிரி பேக்ட் ரெடி பண்ணாங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மை, அதோட ஆன்கோயிங் விஷயம் வந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் குழப்பமாவே இருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து பாகிஸ்தானை வந்து நம்பவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து பெருவாரியான நாடுகள் வந்து பாகிஸ்தானை எப்பவுமே வந்து ஒத்தி வைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.